சென்னை மெட்ரோல போம்போது தான் இந்த போர்டு எனக்கு ஒரு பெரிய டவுட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போதைக்கு சென்னையில 2 ரூட் தான் இருக்கு. அதுல இருக்க எல்லா ஸ்டேஷனையும் இந்த போர்ட்ல வரைஞ்சுட்டாங்க. சென்னையிலனா நாளைக்கு நெறைய ரூட் ஆட் ஆனா எப்படி இந்த போர்ட்ல ஆட் பண்ணுவாங்கன்னு நான் எப்பவுமே குழம்பிட்டே இருப்பேன். ஆனா இப்போ ஒரு நியூ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டெல்லாம் தூக்கி போட்டு இப்ப எல்சிடி டிஸ்ப்ளேவ அந்த இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ இதனால ட்ரெயின் எந்த ரூட்ல இப்ப இருக்கோ, அந்த ரூட்டோடைய மேப் மட்டும் தான் காட்டுது. அது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காட்டுது. இத ஆனா அவங்க முதல்லயே பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கு காரணம் ஓவர் இன்ஜினியரிங் பண்ணாம இருக்கணும் தான். சென்னை மெட்ரோ ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் வரைக்கும் 2 ரூட்ட தவிர ரூட் எக்ஸ்பேண்டே ஆகாதுன்னு அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதாவது ஓவர் இன்ஜினியரிங் பண்ணாம இருக்கணும். ஒரு விஷயத்த நம்ம டிசைன் பண்ணும்போது, அந்த டைம்ல அத யூஸ் பண்ண போறவங்களுக்கு என்ன தேவை அந்த சமயத்துல அப்படின்றதுக்கு ஏத்த மாரி நம்ம குடுக்கணும். அதே மாரி ஃபியூச்சர பத்தி யோசிக்கணும். பட் அதுக்குன்னு 10 வருஷம் கேப் இருக்கும்போது காஸ்ட்ட பத்தியும் நம்ம யோசிக்கணும். ஸோ காஸ்ட்டு, டைமு, அந்த டைம்ல யூசருக்கு என்ன தேவை? இந்த மாரி நெறைய பேராமீட்டர்ஸ யோசிச்சு தான் ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். அண்ட் அந்த டைம்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போர்ட சீப்பான போர்டு யூஸ் பண்றது நல்லதா இருந்தது. 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு எல்சிடி போர்ட மாத்துறது கரெக்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் கரெக்ட்டான இன்ஜினியரிங் டிசைன். ஸோ நம்மள சுத்தி இருக்க இந்த மாரி விஷயங்கள்ல இன்ஜினியரிங் அண்ட் சயன்ஸ பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனல மறக்காம ஃபாலோ